இந்திய அரசியலமைப்பு முகவரை பகுதி 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய முகவரையில என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா சாவரின், இறையாண்மை. இறையாண்மை அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள்ல மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது, அதுதான் இறையாண்மைன்னு சொல்றது. சோசியலிஸ்ட், சமதர்மம். நம்மளுடைய சமதர்மம் மார்க்சிசம் மற்றும் காந்திய சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அதே போல மக்களாட்சி சமதர்மம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால என்ன இருக்குன்னா, இங்க நம்ம கலப்பு பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். செக்குலர், மதசார்பற்ற. நம்ம நாடு, நம்ம அரசியல் அமைப்பு எந்த ஒரு மதத்தையுமே ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. நம்ம நாடு எந்த ஒரு மதத்தையும் தேசிய மதமா அறிவிக்கவும் இல்லை. டெமோக்ராட்டிக், மக்களாட்சி. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி உருவாகுது நம்ம நாட்டுல. அடுத்து ரிபப்ளிக், குடியரசு. குடியரசு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு தனிப்பட்ட நபரிடம் இல்லாம ஒட்டுமொத்த மக்களிடம் தான் இருக்கிறதா குடியரசுன்னு சொல்லுவோம். நம்ம அரசியலமைப்பு குடியரசுங்கிறது யாரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஜஸ்டிஸ், நீதி. நம்மளுடைய நீதி சமூக பொருளாதார அரசியலை உள்ளடக்கிய நீதியா இருக்கும். லிபர்ட்டி, சுதந்திரம். நம்மளுடைய சுதந்திரம் என்பது நம்ம எந்த ஒரு விஷயத்த பேசுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட தொழில் செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நம்ம குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு. ஈக்குவாலிட்டி, சமத்துவம். நம்மளுடைய சமத்துவம் என்பது அரசியல் சமூக பொருளாதாரத்துல எந்த ஒரு பாரபட்சம் இன்றி எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்குறதுதான் நம்மளுடைய சமத்துவத்தை இதை சுட்டி காட்டுறது. ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நம்மளுடைய அரசியல் அமைப்பு நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களும் சகோதரத்துவமா வாழணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு தனிப்பட்ட ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தனி குடியுரிமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றை குடியுரிமையின் அடிப்படையில தான் இந்த சகோதரத்துவத்தை நம்ம ஊக்குவிக்கிறாங்க. அது போக இந்த மேலே குறிப்பிட்டிருக்கிற வேர்ட்ஸ்ல ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கிற வார்த்தை ரஷ்யன் புரட்சியில இருந்து எடுத்திருக்கோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இந்த 3 வார்த்தை எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்திருக்கோம்.